2016 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் இன்றும் நடைபெற்றது. பாரிய குற்றங்கள் செய்தவர்கள் வெளியில் சுதந்திரமாக திரிவதும், சிறிய குற்றங்கள் இழைத்தவர்கள் அடைக்கப்பட்டிருப்பதும் வேதனையை தருகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. பாரிய குற்றவாளிகள் இருக்கத்தக்கதாக இந்த சிறிய குற்றங்கள் இழைத்தவர்களை இந்த சிறையில் அடைத்து வைத்திருப்பது என்பது உண்மையில் அந்த இளைஞர்கள் மத்தியில் ஒரு மறைகணியமான ஒரு மனப்பாங்கினை உருவாக்குவதற்கும் தாங்கள் பழிவாங்கப்படுவதாக உணர்வதற்கும் வாய்ப்பிருக்கின்றது. இந்த விடயத்தை சரியான விதத்தில் கையாள வேண்டும் என்பதையும் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த போரின் மீது ஏற்பட்ட விளைவுகளாக அங்கவீனமாக்கப்பட்டவர்கள், தங்களுடைய தலைவர்களை இழந்தவர்கள், தங்களுடைய பிள்ளைகளை இழந்தவர்கள், காணாமற் போனவர்கள், கடத்தப்பட்டவர்கள், விசேட தேவைக்குரியவர்களாக ஆக்கப்பட்டவர்கள் என்று பல தரத்தினர் காணப்படுகின்றார்கள். கடந்த காலத்தில் எங்களுடைய மக்கள் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் மிகவும் கடினமான நிலையில் பல்வேறுபட்ட சவால்களுக்கு மத்தியில், பல்வேறுபட்ட தாக்குதல்களுக்கு மத்தியில், பல்வேறுபட்ட அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் அவர்கள் வாக்களித்திருந்தார்கள். இன்னும் தாமதிக்காமல் உரிய அமைச்சர்கள், உரிய அதிகாரிகள் சரியான முடிவுகளை எடுத்து எங்களுடைய மக்களுக்குரிய வாழ்வில் ஒரு மாற்றத்தை, ஒரு வசந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் செயல்பட வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். காணாமல் போனவர்கள் என்கின்ற ஒரு விடயத்தை குறிப்பிட விரும்புகின்றேன். நிச்சயமாக ஒரு பதில் வேண்டும். இந்த பிள்ளைகள் இருக்கின்றார்களா இல்லையா? இல்லை என்றால் அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்வது என்கின்ற பரிகாரங்கள் நடைபெற வேண்டும். கடந்த காலத்திலும் இது பற்றிய ஒரு சரியான ஒரு பதில்கள் கிடைக்கவில்லை. உண்மையில் காணாமல் போனது ஆடுகள் அல்ல, மாடுகள் அல்ல, கோழிகள் அல்ல, கொக்குகள் அல்ல, மனித வளங்கள் காணாமல் செய்யப்பட்டிருக்கின்றது. மொழி ரீதியான பிரச்சனை, இன ரீதியான பிரச்சனையை உண்டு பண்ணி பாரிய யுத்தத்தை ஏற்படுத்தியது. வடகிழக்கில் தமிழ் மொழி நிர்வாகத்தின் முதன்மையான மொழியாக இருக்கின்றது. இருந்த போதிலும் இன்றும் மொழி சார்ந்த மறுப்புகள், மொழி சார்ந்த விடயங்களில் பாரபட்சம் காட்டப்படுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக வடகிழக்குக்கு அனுப்பப்படுகின்ற கடிதங்கள் தனிய சிங்கள மொழியில் மாத்திரம்தான் அமைந்திருக்கின்றது. தமிழ் மொழியும் ஒரு அரசகர்ம மொழியாக இருப்பதனால் தமிழ் மக்களுக்கு அனுப்பப்படுகின்ற கடிதங்கள் சிங்கள மொழியில் அமைந்திருந்தாலும் அவை தமிழ் மொழியிலும் அமைந்திருக்க வேண்டும். வடகிழக்கிலே தமிழ் மொழி பேசு மக்கள் செறிந்து வாழும் பகுதிகளில் மோட்டார் போக்குவரத்து போலீசார் எழுதுகின்றதான அவர்கள் குற்றம் புரிந்து ஆளுகின்ற அந்த பத்திரத்தை தனிய சிங்களத்தில் எழுதி கொடுக்கின்றார்கள். அதை வாசிக்க தெரியாதவர்கள் மிகவும் சிரமப்படுகின்றார்கள். ஆகவே தமிழ் மொழி பேசும் மக்கள் செறிந்து வாழும் பகுதிகளில் இந்த மோட்டார் போக்குவரத்து போலீசார் தமிழ் தெரிந்தவர்களை வைத்துக் கொண்டு தமிழ் மொழியில் எழுதி கொடுப்பது தமிழ் மொழி பேசும் மக்களுக்கு அது ஒரு சாதகமாக அமைந்திருக்கு. இன்று அச்சிடப்பட்டு வெளியிட்டிருக்கின்ற வரவு செலவு திட்ட புத்தகத்தில் கூட தமிழ் மொழியில் பல்வேறு வசன பிழைகளும் எழுத்து பிழைகளும் மலிந்து போய் காணப்படுகிறது. இது சரியான முறையில் பார்க்கப்படவில்லையா அல்லது இது பார்க்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டதா என்பதை தெரியவில்லை. பாராளுமன்றத்தை அண்டிய பகுதிகளில் கூட இருக்கின்ற மாநகர சபை போட்டிருக்கின்ற வீதி பலகைகளில் கூட தமிழ் கொச்சைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. கொழும்பு என்பது கொழம்பு என்று அடிக்கப்பட்டிருக்கின்றது.